வணக்கம். ஒரு ரூபாயை தமிழக அரசு எப்படி சம்பாதிக்கிறது? அந்த ஒரு ரூபாயை எப்படி செலவழிக்கிறது? இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஒரு ரூபாயில் முதலில் 45.6% மாநிலத்தின் சொந்த வரிகளில் இருந்து வருகிறது. இது வணிக வரி, வாகன வரி, சொத்து வரி போன்றவை. அடுத்து 12% மத்திய அரசின் வரி பகிர்வாக கிடைக்கிறது. மத்திய அரசின் உதவித்தொகையாக 5.9% வருகிறது. ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் மானியங்கள் 4.9%. மிகவும் குறைவாக 0.2% மட்டுமே மூலதன வருவாய் மற்றும் பிற வருவாயாக உள்ளது. இதில் முக்கியமாக 31.4% வருமானம் அரசு கடனாகவே பெறுகிறது. இப்போது அந்த ஒரு ரூபாயை எங்கெல்லாம் செலவழிக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். 31.6% மானியங்கள் மற்றும் பொதுத் திட்டங்களுக்கு செலவாகின்றது. 18.6% அரசு ஊழியர்களின் சம்பளங்களுக்காக செலவாகிறது. 14.5% வாங்கிய கடனுக்கான வட்டியாக செலவாகிறது. 11.8% மூலதனச் செலவுகளுக்கு, அதாவது கட்டடங்கள், சாலை, வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவாகிறது. 9.7% கடன்களை திருப்பிச் செலுத்த பயன்படுத்தப்படுகிறது. 8.5% ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வுகால பலன்களுக்காக செலவாகிறது. 3.5% அரசின் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புகளுக்காகவும், 1.8% கடன் வழங்குவதற்காக செலவாகின்றது. அரசின் ஒரு ரூபாய் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்பதை தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.